அப்படியா விஷயம்? மாமா, ஒரு பொண்ணு பேர் சொல்லுங்க. நான்சி. நான்சியா? ஆமா, அந்த நான்சி யாரு? நான்சி பொண்ணு பேரு. பொண்ணுதான். அந்த நான்சி யாரு? ஏய், நான்சி யாருன்னு தெரியாது. நீ கேட்டையில பொண்ணு பேரு, அதான் நான்சி. நான் சொன்னேன் நான்சி. அதான் அந்த நான்சி தான். அந்த நான்சி தான் யாருன்னு கேட்டேன். ஏய், நான்சி யாருன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ கேட்டையிலடி பொண்ணு பேர் சொல்ல சொன்னில்ல, அதான் நான்சின்னு சொன்னேன். அதான் நான் ஒரு பொண்ணு பேருன்னு கேட்டோன்னே நீ என்ன சொல்லணும்? ஒன்று ஏன் பேரை சொல்லணும், இல்லைன்னா அவங்க அம்மா பேர் சொல்லணும், இல்லைன்னா உன் தங்கச்சி பேரெல்லாம் சொல்லணும். நான்சின்னு சொன்னீங்கல்ல, அதான் அந்த நான்சி யாரு? ஏய், நான் வந்து சென்ட்ரலாக தாண்டி சொன்னேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லா சூப்பராக வகை வகையாக சாப்பாடு செஞ்சு தரேன். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி, சப்பாத்தி, குருமா எல்லாமே செஞ்சு தரேன். ஆனால் அந்த நான்சி யாருன்னு மட்டும் சொல்லிடுங்க. என்ன நீ இது பாரு, நான் இங்கேருந்து வந்தேன், உட்காந்த உடனே நீ வந்து பொண்ணு பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட. டக்குன்னு நான் வந்து நான்சின்னு காமனாக ஒரு பேர் சொன்னேன். இப்போ நான்சி யாருன்னு கேட்டால் நான் வந்து இப்போ எனக்கு என்ன தெரியும் சொல்லு? அதான் அந்த நான்சின்னு சொன்னீங்களா, அந்த நான்சி யாரு? அந்த நான்சி யாரு? ஐயோ, உங்களுக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகாத காண்டில் இருந்தா மறந்துட்டு தெரியாமல் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே.